ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ குரு ராகவேந்திராவே நமக. இன்று பார்க்க இருப்பது வீரபத்ரரின் அவதாரமும் மற்றும் அவருடைய வழிபாடுகளும். வீரபத்ரர் ஏவல், பில்லி, சூனியம், அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, குழந்தை, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய பகவான். வீரபத்ரரை வேணுனா அவர் என்ன வேண்டுமோ அதை அப்படியே நிறைவேற்றி தருவார். வீரபத்ரர் வழிபாடு என்பது கர்நாடகா மாநிலம். தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கிட்டா திருவண்ணாமலை, தருமபுரி, அப்புறம் அந்த கர்நாடக சைடு, கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தா தஞ்சாவூர், அந்த மாதிரி இடங்களில் வீரபத்ரோட கோயில் இருக்குது. வீரபத்ரர் சிவபெருமான் ஆலயத்தில் வாசலில் தான் இருப்பார். வீரபத்ரருக்கு அங்கே தான் சன்னதி அமைஞ்சிருக்கும். வீரபத்ரருடைய அவருடைய அவதரித்தத கதையை பார்ப்போம். வீரபத்ரர் எப்படி உருவானார்னா, ஒரு நாள் தக்ஷன் யாகம் வளர்க்குறாரு. அந்த யாகத்தில் சிவபெருமானை தவிர மற்ற எல்லாரையுமே கலந்துக்க கூப்பிட்றாரு. இதை அறிஞ்ச சிவபெருமான் யாகத்துக்கு வரல. அவரோட இதுலேயே நானதிஷ்டே அறிஞ்சுக்கிறாரு. பார்வதி சதி அவங்க நான் போய் யாகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தந்தையாக இருந்தாலும் கூப்பிடாட்டினாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தக்ஷன் ஏன் உடனே அவங்க 2 பேருக்கும் சிவபெருமானை ஏன் நீங்கள் கூப்பிடல அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. உடனே அந்த தாங்க முடியாமல் அவர் ரொம்ப பேசுகிறனால, அவமதித்தனால் உடனே அந்த ஜுவாலையிலேயே அந்த அக்னி குண்டத்திலேயே விழுந்து மாண்டுறாங்க. இதை அறிந்த சிவபெருமான் உடனே அவருடைய ருத்ரதாண்டவம் ஆடி அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்ரரை வருகிறார். வீரபத்ரர் சரியான ஒரு கடுங்கோபத்தில் வருகிறார். அவருடன் பத்ரகாளியும் சேர்ந்து வருகிறார். 2 பேரும் சேர்ந்து அங்கே உள்ளவங்க எல்லாரையுமே அழிக்கிறாங்க. எல்லாரையுமே அழித்து விடுறாங்க. அங்கே யாருன்னே பார்க்காம பிரம்மன், அவங்க அக்னி, சூரியன், அது எல்லா தேவர்களையுமே அழிக்கிறாங்க. லாஸ்ட்டாக தக்ஷனுடைய தலையை ரொம்ப கோபத்தோட வெட்டி அந்த ஜுவாலையிலேயே விழுந்துடுது அவரோட தலை. அதுக்கப்புறம் சிவபெருமான் தலை இதாகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப மன்னிப்பு கேட்டு நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தக்ஷன் சொல்லி சிவபெருமான்கிட்ட முறையிடுறாரு. உடனே அங்கே ஆட்டு தலை மட்டும்தான் இருந்தது. ஆட்டோட தலை மட்டும்தான் இருந்தது. அந்த ஆட்டு தலையை எடுத்து அந்த தக்ஷனுக்கு பொருத்திடுறாங்க. இதோட அந்த இது முடிஞ்சிடுது. இப்போது இந்த வீரபத்ரர் உடைய இது வழிபாடு என்னன்னு பார்ப்போம். வீரபத்ரர் அவருக்கு என்ன வழிபாடுனா, செவ்வாய், வெள்ளி, ராகு காலம், அந்த நேரத்தில், அப்படி இல்லைன்னா அஷ்டமி, இந்த நேரங்களில் வீரபத்ரர் சன்னதிக்கு சென்று வெண்ணெய், அப்படி இல்லைன்னா வெற்றிலை கட்டி மாலையாக போடலாம். அவருக்கு கரை இல்லாத வேட்டியும் அந்த துண்டும் எடுத்து கொடுக்கணும் வெள்ளையில். அது எடுத்து கொடுத்திங்கன்னா அவருக்கு விசேஷம். தும்பப்பூ, நந்தியாவேட்டை, அப்புறம் அரளி, இந்த மாதிரி பூக்களை அவருக்கு சாற்றலாம். நெய்வேத்தியன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை பச்சரிசி சாதம் செஞ்சு அதை சர்க்கரை போட்டும் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெய் ஊற்றி கூட வைக்கலாம். அந்த மாதிரி நெய்வேத்தியம் வைக்கலாம். வீட்டில் வழிபாடு செய்யணும்னா செவ்வாய் வேலியில் வழிபாடு செய்யலாம். அதுவும் தை மாதம் வரக்கூடிய செவ்வாய் வேலிகளில் செஞ்சால் இன்னும் விசேஷம். தை செவ்வாயில் என்ன பண்ணணும்னா அவருக்கு விளக்கேற்றி வைத்து 2 தீபம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி விளக்கேற்றி வைத்து அதில் வீரபத்ரி நீ எழுந்தருள வேணும்னு சொல்லி அந்த விளக்கேற்றி அவருக்கு அந்த நான் சொன்ன வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் நெய்யை கூட கலந்து வச்சு பிரசாதமாக வைக்கலாம். அதை வைக்கும் பொழுது அவருக்கு
உண்டான மந்திரத்தை சொல்லலாம். அவருக்கு உண்டான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தீஷ்ணதேகாய வித்மகே பக்தரக்ஷகாய தீமகி தன்னோ வீரபத்ர பிரச்சோதயாத் அப்படின்னு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அவர் எப்படி இருப்பார்னா, தலையில் அக்னி கிரீடம் அவருக்கு. கையில் பார்த்தீங்கன்னா வில்லு அம்பு கதம் வச்சுருப்பார். பக்கத்தில் தக்ஷனோட ஆட்டுத்தலை பக்கத்தில் கீழே கால்கிட்ட அந்த பாதத்துக்கிட்ட இருக்கும். அவருடைய சிலை அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். வீரபத்ரர் பெயருக்கு என்ன அர்த்தம்னா, வீரம்னா அழகு, பத்ரானா காப்பவன். அப்போ வீரபத்ரர் நம்மளை காக்க வந்தவர். அவரை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். அவர் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பக்தர்களுக்கு அவர் அருள்பாலிக்கிறார். அவரை நம்ம காக்க வந்த ஒரு கடவுள். இதில் நிறையா வீரபத்ரை பற்றி ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. மரகத மணிநீலம் கிண்கிணி ஜாலபத்தம் பிரக்கடித சமுகேஷம் பானு ஷேலமாக்கினி நேத்திரம் சூலோ தண்டோக்ரத ஹஸ்தம் விருதல மகிபூஷம் வீரபத்ரம் நமாமி. இந்த ஸ்லோகம் தியான ஸ்லோகம் இருக்குது. அதையும் சொல்லலாம். இல்லை ரொம்ப இதாக வேணும்னா கொஞ்சம் சிம்பிளாக சொன்னால் ஓம் வீரபத்ரரே போற்றின்னு சொல்லி நீங்கள் 108 தடவை அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கலாம். அவரை வேண்டின்றோன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பார். எல்லாரும் வீரபத்ரர் வேண்டி எல்லா அருளும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி.